அவளே என் காதலி சிறுகதை. இன்று வெள்ளிக்கிழமை நிச்சயமாக வடபழனி கோவிலுக்கு தர்ஷினி வருவாள். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இன்று நாம் போய்விட வேண்டியதுதான். ஜெகதீஷ் காரணத்தை யோசித்து கொண்டிருந்தான். கோவிலை அடுத்த தெருவில் தனது நண்பன் ராஜ்பிரீத்தியை பார்க்க போவதாக சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்று முடிவெடுத்து அம்மாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான். அம்மா ராஜலட்சுமி ஜெகதீஷிடம், காலையிலேயே வெளியில் கிளம்புற, சாப்பிட்டுட்டு போ, ஏன்னா அதுக்கப்புறம் நீ எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது. அம்மா 2 மணி நேரம் தான்ம்மா, அவளை பார்த்துட்டு வந்துடுவேன். என்னது, அவளை பார்த்துட்டு வந்துடுவியா? ராஜலட்சுமி அதிர்ச்சியாக தனது மகனை பார்த்தால். அம்மா, அவளை நான் சொன்னேன், ராஜ்பிரீத் இருக்கான்லம்மா, என் ஃப்ரெண்டு, அவன் அவன் காதில் அவன் அவளைன்னு விழுந்திருக்கு போல் இருக்கு. டேய், அவ்வளவு மோசமான காதாடா எனக்கு? சரி, நீ அவளை பார்த்தாலும் சரி அவனை பார்த்தாலும் சரி, சாப்பிட்டுட்டே போய் பாரு என்று இட்லியை ஆவி பறக்க எடுத்து தட்டில் வைத்து வேர்க்கடலை சட்னியும் சாம்பாரும் சுட சுட பரிமாறினாள். ஜெகதீஷ் சூடான இட்லியை எடுத்து அவசரமாக சட்னியை தொட்டு விழுங்க அது குடல் வரை சூடாகவே உள்ளே சென்றது. டேய், கொஞ்சம் மெதுவாக சாப்பிட்றா என்ற அம்மா அவனை அமைதிப்படுத்த ஒரே நிமிடத்தில் வேக வேகமாக சாப்பிட்டு விட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு போக முயல. அப்போது வாசலில் அமர்ந்து பேப்பரை படித்து கொண்டிருந்த ஜெகதீசன் தாத்தா யோசித்தார். இன்று வெள்ளிக்கிழமை வடபழனி கோவிலுக்கு பார்வதி நிச்சயமாக வருவாள். ஈஸ்வரமூர்த்தி முதல் நாள் இரவிலேயே தனது பேரன் ஜெகதீஷிடம் சொல்லியிருந்தார். டே ஜெகதீஷா, சொல்லுங்க தாத்தா, நாளைக்கு உன் பைக்கில் அந்த வடபழனி பக்கம் என்னை இறக்கி விட்டுட்டு வந்துடுப்பா, அப்புறமா வரும்போது நானே வந்துடுறேன். சரிங்க தாத்தா என்று முதல் நாள் இரவு சொல்லியிருந்ததை ஜெகதீஷ் சுத்தமாக மறந்து விட்டான். அவன் மனம் முழுவதும் தர்ஷினியே நிறைந்திருந்தாள். அப்போது தாத்தா தயாராகி அமர்ந்திருந்ததை கவனித்தான். ஜெகதீஷா, கிளம்பலாமா என்று பேப்பரை மடித்துவிட்டு பேரனிடம் கேட்க அப்போதுதான் அவனுக்கு நினைவு வந்தது. முதல் நாள் இரவு தன்னை வடபழனி வரை அழைத்து செல்லும்படி தாத்தா கூறியிருந்தது. சரி, தாத்தாவை இறக்கி விட்டுட்டு நாம் கோயிலுக்கு போகலாம் என்று நினைத்து, தாத்தா சாப்பிட்டுட்டீங்களா? இல்லைப்பா, இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவேன். சரிங்க தாத்தா, வாங்க போகலாம். நான் உங்களை இறக்கி விட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரும்போது உங்களை நான் மறுபடியும் அழைச்சிட்டு வந்துடுறேன். சரியா? வாங்க போகலாம் என்று தனது தாத்தாவை பைக்கின் பின்புறம் உட்கார வைத்து கொண்டு வண்டியை மெதுவாக ஓட்ட ஆரம்பித்தான். சென்னையின் அண்ணா நகர் பகுதி காலையிலேயே சற்று வெறிச்சோடி இருந்ததால் சற்று சீக்கிரமாகவே அவன் வடபழனி கோயிலை வந்தடைந்தான். கோவில் வாசலை வந்தடைந்த போது தாத்தா அதற்கு முன்னாகவே, சரிப்பா, என்னை இங்கே இறக்கி விட என்று கோவிலுக்கு சற்று 100 அடிகளுக்கு முன்பாகவே தாத்தா இறங்கி கொண்டார். அப்போது ஜெகதீஷ் தனது தாத்தாவிடம் ஒரு பெட்டி கடையை காட்டி, தாத்தா, நீங்கள் இங்கே கடைக்கு பக்கத்தில் நிழல்லையே, மரத்து நிழல்லையே இருங்க, நான் திரும்பி வரும்போது உங்களை இங்கேயே கூட்டிகிட்டு போகிறேன். இல்லைப்பா, வரும்போது நானே மெல்ல அப்படியே வந்துடுறேனே, நடந்தா? இல்லைப்பா, பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் அப்புறம். ஜெகதீஷா, உனக்கு எதுக்குப்பா சிரமம்? நான் வீட்டுக்கு பஸ்ஸை பிடிச்சி வந்துடுவேன்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. இல்லை வேணாம் தாத்தா, வரும்போது வெயில் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ஏன், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேனே, எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை என்று அடையாளமாக ஒரு இடத்தை சொல்லிவிட்டு வண்டி எடுத்துக்கொண்டு சற்று தள்ளி ஒரு ஓரமாக தாத்தாவுக்கு தெரியாமல் கோவிலுக்கு அருகிலேயே நிறுத்திவிட்டு நுழைந்தான். பெயரளவில் விநாயகரை மட்டும் ஒரு நமஸ்காரத்தை போட்டுவிட்டு அங்கிருந்து தர்ஷினியை தேடிக்கொண்டு கோவிலை பிரகாரமாக வலம் வந்தான். அங்கே ஒரு இடத்தில் தர்ஷினி பிரசாதம் வாங்கி ரெடியாக வைத்திருந்தாள். ஜெகதீஷை பார்த்த உடனேயே தர்ஷினி, போய் முருகனை ஒரு கும்பிட்டுட்டு வா என்றதும் ஜெகதீஷ் அங்கிருந்து வடபழனி முருகனை கும்பிட்டு விட்டு மறுபடியும் ஒரு வலம் வந்து தர்ஷினிடம் அமர்ந்தான். இருவரும் பிரசாதம் சாப்பிட்டபடியே, தர்ஷினி, இங்கே தனியாக வந்திருக்க, பாட்டி வரலையா? பாட்டி வந்துட்டாங்களே. பாட்டியும் நான் தானே சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு உட்கார வச்சுட்டு போனாங்க. போய் 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வரல. சரி, பக்கத்தில் அங்கே ஆஞ்சநேயர் கோயிலில் வெளியில் இருக்குல்ல, அப்புறம் இந்த பக்கம் பெருமாள் கோயில் இருக்குது, இந்த பக்கமாக அங்காளம்மன் கோயில் இருக்குது, எங்கேயாவது போயிட்டு வருவாங்க, வெயிட் பண்ணு. ஏய், போன வாரம் இப்படி தாண்டா பண்ணாங்க,
ஒரு 2 வாரம் சைலண்ட்டாக உட்காந்துட்டு போயிடுறாங்க. ஒரு வாரம் என்னை உட்கார வச்சுட்டு இப்படி தான் எங்கேயோ போயிட்டு வர்றாங்க. நானும் கூட வரேன் பாட்டின்னா, வேண்டாம் நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, வந்துடுவாங்க விடு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்படி நம்ம 2 பேரையும் தனியாக விட்டுட்டு போயிடுறது ஒரு வகையில் நல்லது. எதுக்கு? பின்ன ஒரு காதல் ஜோடியை சந்திக்க வச்சுட்டு அழகாக போயிடுறாங்க இல்லையா, அதுக்காக சொன்னேன். சரி வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு உனக்கு கேட்டாள் தர்ஷினி. நல்லா போயிட்டுருக்கு. உன் கண்டிஷன் என்ன என்று கேட்டான் ஜெகதீஷ். நான் நம்ம வீட்டில் எதுவும் சொல்லலை, ஆனால் அம்மாவே லைட்டாக கெஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நம்ம கோயிலில் தான் சந்திக்கிறோன்னு தெரியாது, வேற எங்கேயோ பீச் பார்க்குன்னு சுற்றுறதா நினச்சிட்ருக்காங்க. அது எப்படி? இங்கே தான் நான் உன்னை தடவையே பார்த்தேன். ஆமாம், அன்னைக்கு நான் எங்கள் பாட்டி அம்மா எல்லாரையுமே வந்திருந்தோம். நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்த கரெக்டாக? அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போனதுக்கு அப்புறம் நீ மட்டும் தனியாக வந்து என்னையே பார்த்துட்டு உட்காந்துருந்த. நான் எங்கள் அம்மா கிட்ட கூட சொன்னேன், அங்கே பாருமா ஒருத்தன் என்னையே பார்த்துட்ருக்கான்னு. ஐயோ அப்படியா சொன்னேன்? ஆமாம். அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, அவங்க பின்னாடி பாரு, சின்னதாக சப்பரத்தில் முருகனும் வள்ளியும் தெய்வானையும் அங்கே வச்சுருக்காங்க பாரு. அந்த பையன் ஒன்றை பார்க்கல, முருகனை பார்க்குறான். அதுக்கு பக்கத்தில் பாரு, இன்னும் 2-3 பேர் உட்காந்து அவங்களும் இந்த பக்கம் தான் பார்க்குறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து உன்னை கவனித்தேன். ஆனால் நீ முருகனை பார்க்கல, என்ன தான் பார்த்துட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் அடுத்த வாரம் பாட்டி கூட வரும்போது நீ வந்தியா, எனக்கு எப்படா வெள்ளிக்கிழமை வரும் உன்னை பார்ப்பேன்னு தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு எங்கள் பாட்டிக்கு ஒரு தடவை பிரசாதம் வாங்கிட்டு வந்து கொடுத்தியா, ஞாபகம் இருக்கா? அப்போ என்கிட்ட என் பாட்டி கூட சொன்னாங்க, பையன் நல்லா இருக்கான், யாருமா உனக்கு தெரிஞ்சவனான்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு சொல்லிட்டேன். கூட ஒர்க் பண்ணுற பையன் தானான்னு கேட்டாங்க. இல்லைம்மா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா படித்தவங்கன்னு சொல்லிட்டேன். பாட்டி அதுக்கப்புறம் உன்னை பற்றி எதுவுமே கேட்கல. இப்போல்லாம் அவங்க கூட நான் எவ்வளோ நேரம் இருந்தாலும் கூட அவங்க எதுவுமே என்னை கேட்குறதில்ல தெரியுமா. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட கூட அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்றாள் தர்ஷினி. ஒரு வேளை நம்ம காதலிக்கிறது பாட்டியும் ஏற்றுட்டாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா என்று சொல்லியபடியே மெதுவாக அவளது கையை பிடித்தான் ஜெகதீஷ். எனக்கு அப்படி தான் தோணுது என்று சொல்லிவிட்டு அவளும் அவனது கையை இருக்க பற்றினாள். ஜெகதீஷ் சொல்லு தர்ஷி, சீக்கிரமாக அம்மா கிட்ட சொல்லிடுறா, அப்புறம் வேறு யாரையாவது உனக்கு பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க. அவ்வளோ தூரத்துக்கெலாம் உன்னை விட மாட்டேன். இந்த பாரு, இதே முருகன் கோயிலில் வச்சு ஒரு நல்ல நாளாக பார்த்து தாலியை கட்டிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன், பயப்படாத. இந்த வார்த்தையே எனக்கு சந்தோஷமாக இருக்குடா. ஆனால் எப்போ? இந்த வருஷம் முடியட்டும், அடுத்த வருஷம் பாதியிலே என்னோடய இஎம்ஐ, இந்த ஃபோன் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, அதுக்குள்ளே வீட்டு லோன்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த 2வது மாதத்துலேயே உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், தாலியை கட்டி. அப்படின்னா நம்ம கல்யாணம் சாதாரணமான கல்யாணமா? கல்யாணத்துக்கு பெரிய செலவுலாம் பண்ணக்கூடாதுமா. பாரு, முருகன் கோயிலே வச்சு நான் சொன்ன மாதிரி இங்கே பாரு, அங்கங்கே ஒவ்வொரு தூணுக்கு தூணு நம்பர் போட்டிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்படி 100 ஜோடி 200 ஜோடின்னு ஒரே நாள்லேயே இங்கே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதில் நாமளும் ஒரு ஜோடி. பாரு, வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களும் இங்கே வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிட்டோம். இல்லைன்னா எங்கள் தாத்தாவை கூட்டிகிட்டு வரேன், நீ உங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு வா, 2 பேரும் நம்மளை ஆசீர்வதிக்கிட்டோம், அது போதும். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க நம்மளை ஆசீர்வதிக்கிட்டோம், அதுவே நமக்கு போதும். தர்ஷினி சந்தோஷமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அதை கலைப்பது போல ஜெகதீசன் கேட்டான், அம்மா இன்னும் எங்கே உங்கள் பாட்டி வரல? எவ்வளோ நேரம் ஆச்சு? சரி வா, நம்ம போய் முதல்ல பாட்டி எங்கேயாவது அங்கே உட்காந்துருக்காங்களான்னு பார்ப்போம் என்று கோவிலை ஒரு முறை இருவருமாக பாட்டியை தேடி அப்படியே வலம் வந்தார்கள். பாட்டி எங்கேயும் தென்படவில்லை. கோவிலை தாண்டி வெளியே எங்கேயாவது தென்றிருக்கிறாரா என்று பார்த்தபடியே இருவரும் அருகில் இருக்கும் அங்காளம்மன் கோவிலில் ஒரு முறை பார்த்துவிட்டு அருகில் பெருமாள் கோவில் உள்ளே தர்ஷினியுடன் ஜெகதீசன் சென்று அப்படியே பெருமாளையும் தரிசித்துவிட்டு பாட்டியை தேடியபடியே வெளியே வந்தார்கள். பாட்டி அங்கேயும் காணோம். வெளியே வந்தவர்கள் தெப்பக்குளத்தின் படிக்கட்டு ஓரமாக பாட்டி அமர்ந்திருப்பதை தர்ஷினி பார்த்தாள். அதே நேரம் பாட்டியுடன் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பது தன்னுடைய தாத்தா என்பதை ஜெகதீசன் பார்த்தான்.
ஒரு கணம் அவனுக்கு தலை சுற்றியது. ஒன்றுமே புரியவில்லை. ஒருவேளை தர்ஷினி பாட்டி தான் நம்மை பற்றி ஏதாவது புகார் சொல்லி கொண்டிருக்கிறாரோ நம் தாத்தாவிடம் என்றபடி தர்ஷினியை பார்த்தான். தர்ஷினி ஜெகதீஷிடம் சைகையில் கையை காட்டிவிட்டு மெதுவாக அவர்களுக்கு தெரியாம அங்கிருந்து மரத்தின் பின்னால் அமர்ந்தபடி அவர்கள் இருவரையுமே கவனித்தோம். பாட்டி தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். எப்படி இருக்கீங்க? ஏன் பேசவே மாட்டீங்க? பாட்டி பேசிக்கொண்டிருக்க தாத்தா அமைதியாகவே இருந்தார். வார வாரம் நான் தான் இந்த கோயிலுக்கு வருவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. வரீங்க, ஆனால் ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க? இப்போ கூட உங்கள்கிட்ட நான் தான் தேடினேன். இவ்வாறு நீங்கள் வந்து படிக்கட்டில் உட்காந்துருந்தீங்க. உங்களை பார்த்துட்டு தான் நான் வந்தேன். சிறிது நேரம் அமைதி. பேசவே மாட்டீங்களா? உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. பாட்டி ஓவென கத்தி கதறி அழ ஆரம்பித்தாள். அப்போது அதை பார்த்த தர்ஷினிக்கும் ஜெகதீஷுக்கும் அதிர்ச்சியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். போய் பாட்டியிடம் ஏதாவது கேட்கலாமா என்று கிளம்பிய தர்ஷினி சற்று அமைதியாக இருவரும் அங்கேயே அதை கவனித்தபடி பார்த்து கொண்டே நின்றிருந்தார்கள். அப்போது ஈஸ்வரமூர்த்தி மெல்ல பேச ஆரம்பித்தார். அழாத பார்வதி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ அழுவுறதால ஏதாவது மாற்றம் வந்துடுமான்னு? இல்லை, வராதுன்னு எனக்கு தெரியுங்க, ஆனாலும் மனசு கேட்கலையே. இப்போது ஈஸ்வரமூர்த்தி தாத்தாவும் அழ ஆரம்பித்தார். என்ன என்ன சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க? என்னங்க, அழாதீங்க. யாராவது பார்த்தா நம்மளை தப்பாக நினைப்பாங்க. நினச்சா நினச்சிட்டு போகிறாங்க பார்வதி. இதுக்கப்புறம் தப்பாக நினச்சா என்ன, சரியாக நினச்சா என்ன? மற்றவங்க தப்பாக நினைப்பாங்க, பெற்றவங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு தானே நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். ஆனாலும் நீ செஞ்சதை என்னால் மறக்க முடியல பார்வதி. அப்போது பார்வதி ஈஸ்வரமூர்த்தியின் கையை பிடித்து கொண்டு கெஞ்சினார். என்னை தப்பாக நினைக்காதீங்க. அன்னைக்கு நான் வந்தேன், நான் உங்களை ஏமாத்தலை. நீங்கள் கோவிலில் காத்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் வந்தேன். எங்கள் அண்ணன் தான் பாவி பைய. எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து குடும்ப கௌரவம், குடும்பத்தோடு செத்துருவோம் அப்படின்னு ஏதோ பேசி என்னை வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சிட்டாங்க. இல்லாட்டி உங்கள் கூட நான் கிளம்பி வந்திருப்பேங்க. அன்றைக்கி எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா 3 பேருமே என்னை கூட்டிகிட்டு மதுரையிலிருந்ததோ சென்னையில் இருக்க எங்கள் அத்தை வீட்டுக்கு, மாம்பழத்தில் இருக்காங்க, அங்கே கூட்டிகிட்டே வந்துட்டாங்க. இந்த கதை நடந்த காலகட்டத்தில் பார்வதியும் ஈஸ்வரமூர்த்தியும் மதுரை அழகர் கோவில் பகுதியில் வசித்தார்கள். இருவருமே காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவில் இருக்கும் பொழுது 2 வீட்டிலுமே மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டது. இருந்தாலும் ஈஸ்வரமூர்த்தி தனது தாய் தந்தையை எதிர்த்து பார்வதியை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார். ஒரு நாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் ஈஸ்வரமூர்த்தி காத்திருக்க பார்வதி வந்து விடுவதாக சொன்னவர் வர முடியாமல் போய்விடுகிறது. அதன் பிறகு மனமுடைந்த ஈஸ்வரமூர்த்தி அங்கிருந்து மெல்ல வீட்டுக்கு சென்றுகிறார். தான் காதலித்த பார்வதிக்கு எங்கோ திருமணம் ஆகிவிட்டது என்பதை அவர் கேள்விப்படுகிறார். என்ன காரணத்தினால் நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கி வேறு இடத்தில் திருமணம் செய்து கொண்டாலோ என்று தெரியாமலேயே பார்வதி மீது மிகுந்த கோபத்தோடு, அந்த கோபத்தை மனசுக்குள்ளாகவே ஆத்திரத்தோடு அடக்கி வைத்து கொண்டார். காலங்கள் மாறின. ஈஸ்வரமூர்த்திக்கு திருமணமாகி அவருக்கு ஒரு பையனுக்கு சென்னையில் வேலை கிடைத்துவிட, அதன் பிறகு சென்னை அண்ணா நகர் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு தடவை கூட அவர் சென்னை மாம்பழத்தில் உள்ள பார்வதியை பற்றிய நினைவு அவருக்கு வரவில்லை. வந்தாலும் கூட பார்வதி சென்னையில் எங்கோ இருப்பதாகத்தான் அவர் கேள்விப்பட்டாரே ஒழிய மேற்கு மாம்பழம் பகுதியில் திருமணமாகி அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பது அவருக்கு தெரியாது. அதனால் பார்வதியை மேற்கு மாம்பழத்தில் சென்று பார்க்கும் அளவிற்கு அவருக்கு நேரமும் இல்லை, யோசனையும் இல்லை. ஒரு முறை ஒரு திருமணத்திற்காக வடபழனி முருகன் கோவிலுக்கு வர, அங்கே வேறொரு திருமணத்திற்காக பார்வதியும் வர ஏதேச்சையாக இருவரும் பார்க்க, பார்வதி மிகுந்த சந்தோஷமாக ஈஸ்வரமூர்த்தியை பார்க்கிறாள். ஆனால் அதே சமயம் ஈஸ்வரமூர்த்தி பார்வதியை பார்த்ததும் கோபமாகி முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் கொள்கிறார். அதனால் பார்வதி செயலிழந்து அவரையே பார்த்து கொண்டு சிறிது நேரம் நின்றிருந்தார். பிறகு ஈஸ்வரமூர்த்தி அங்கிருந்து வேறு இடத்தில் மறைவாக நின்று கொண்டு பார்வதியை கவனித்தார். பார்வதி சோகமாக அதே இடத்தில் சிறிது நேரம் உட்கார்ந்து இருந்தவர் பிறகு திருமண கூட்டத்துக்குள்ளே அங்கிருந்து சென்று விட்டார். அதை கவனித்துவிட்டு ஈஸ்வரமூர்த்தியும் தான் வந்த திருமண குரூப்புடன் அவரும் அங்கிருந்து சென்று விட்டார். இது நடந்து 1 வருடம்தான் ஆகிறது. அதன் பிறகு மெல்ல மெல்ல மனது மாறிய ஈஸ்வரமூர்த்தி
2-3 மாதங்களுக்கு பிறகு ஓரளவுக்கு மனதை தேற்றி வடபள்ளி முருகன் கோவிலுக்கு வந்து ஒருவேளை பார்வதி வருகிறாளா என்று பார்த்தார். தான் பார்வதியை காதலித்த காலகட்டத்தில் வெள்ளிதோறும் முருகன் கோவிலுக்கு வருவதை பார்வதி வழக்கமாக கொண்டிருப்பாள். அதையே மனதில் நினைத்து கொண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஈஸ்வரமூர்த்தி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வீட்டிலிருந்து மெல்ல கிளம்பி வடபழனி நோக்கி வந்து விடுவார். ஆனால் பார்வதியோ ஈஸ்வரமூர்த்தியை பார்த்த நாளிலிருந்து ஒரு நாளாவது வடபழனி கோவிலில் வைத்து ஈஸ்வரமூர்த்தியை பார்த்து விட மாட்டோமா என்ற மனநிலையிலேயே இருந்தாள். அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு வழக்கமாக அவள் வந்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு முறையும் கோவிலுக்கு வரும்பொழுதெல்லாம் ஈஸ்வரமூர்த்தியை என் கண்ணில் காட்டிவிடு முருகா என்று முருகனிடம் அவள் அதை கோரிக்கையாகவே வைத்திருந்தாள். அவள் நினைத்ததும் ஈஸ்வரமூர்த்தி நினைத்ததும் வீண் போகவில்லை. ஒரு வெள்ளிக்கிழமை அன்று அதேபோல் பார்வதி தனது பேத்தி தர்ஷினியுடன் வந்தாள். ஈஸ்வரமூர்த்தி அப்போது தனியாகத்தான் வந்தவர் பார்வதியை பார்த்து பேசலாம் என்று வந்தவர் பேசாமல் ஒரு இடத்திலேயே அமர்ந்து கொண்டார். அப்போது பார்வதி தர்ஷினி கவனிக்காத நேரம் சென்று ஈஸ்வரி மூர்த்தியிடம் பேச்சு கொடுக்க ஈஸ்வரமூர்த்தி பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டார். அதற்கு அடுத்த வாரமும் ஈஸ்வரமூர்த்தி வந்தார். ஆனால் இந்த முறை தனது பேரன் ஜெகதீஸ்வரனுடன் வந்தார். வந்தவர் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டார். பார்வதியும் தரிசனம் முடித்து தர்ஷினியுடன் வந்தவர் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டார். அப்போது பிரசாதம் கையில் வைத்து கொண்டு தர்ஷினி ஒரு இடத்தில் காத்திருக்க அதே இடத்தில் ஜெகதீஷும் இப்போது வந்தது போல் வந்தான். அப்போது தர்ஷினி ஜெகதீஷிடம் இங்கே ஒரு பாட்டி இருந்தாங்களே பார்த்தீங்களா என்று கேட்க, அப்போது ஜெகதீஷ் தர்ஷினியிடம் ஹலோ மேடம், நான் எங்கள் தாத்தாவை தேடிட்டு இருக்கேன், நீங்கள் உங்கள் பாட்டியை தேடிட்டு இருக்கீங்க. அவர் இங்கே தான் உட்கார்ந்து இருந்தார், ஆளை காணோம். சிறிது நேரம் தாத்தாவை தேடிக்கொண்டு போனவன் தாத்தா எதிரே வந்தார். எங்கே தாத்தா போயிட்டீங்க? அங்கே தான்ப்பா உட்காந்துருந்தேன். அப்போது அவரை அழைத்து கொண்டு வந்து விட்டான். அன்றிலிருந்து அடுத்தடுத்த வாரம் பேரனை எதிர்பார்க்காமலேயே அவரும் வர ஆரம்பித்தார். ஆனால் அடுத்த வாரம் அவர் ஏதேச்சையாக பார்க்க அங்கே ஜெகதீசன் கோவிலில் ஒரு ஓரமாக அமர்ந்து தர்ஷினியிடம் பேசி கொண்டிருந்தான். ஈஸ்வரமூர்த்திக்கு அந்த பெண் பார்வதியுடன் வந்த பெண்ணாயிற்றே என்று யோசித்தார். அதன் பிறகு அவர் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். அடுத்தடுத்த வாரங்களில் ஈஸ்வரமூர்த்தி அதை கவனிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டார். தனது பேரன் பார்வதியின் பேத்தியை காதலிக்கிறான் என்று தெரிந்து கொண்டார். அதன் பிறகு அவர் ஒரு முடிவெடுத்தார். பார்வதி எனக்கு கிடைக்கவில்லை. அந்த காலகட்டம் அப்படி. காதலிப்பது பெரும் குற்றம் என்று நினைத்திருந்த காலகட்டம் அது. ஆனால் இன்று அப்படியல்ல. எனது பேரன் பார்வதியின் பேத்தியை கட்டிக்கொள்ளலாம். அதற்கு நாம் உதவி புரிய வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஒருபுறம் பார்வதியும் தனது பேத்தி ஈஸ்வரமூர்த்தி பேரனை காதலிப்பது தெரிந்து அவரும் அதே முடிவை எடுத்தார். ஆனால் இருவருமே ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளவே இல்லை. இப்போது வலுக்கட்டாயமாக ஈஸ்வரமூர்த்தியை தேடி பார்வதி இத்தனை வெள்ளிக்கிழமைகளுக்கு பிறகு ஈஸ்வரமூர்த்தியை தெப்பக்குளத்தின் படிக்கட்டில் வைத்து கண்டுபிடித்து விட்டார். தனது பழைய விஷயங்களை பார்வதி நினைவுபடுத்த ஈஸ்வரமூர்த்தியும் அதை நினைவுக்கு கொண்டு வர இருவர் மனதிலும் இருந்த ஆத்திரம் படிப்படியாக குறைந்து அழுகையாக மாறி வந்த அழுகையும் குறைந்து இப்போது அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருந்தார்கள். இந்த விஷயம் எதுவும் தெரியாமலேயே, அதாவது பார்வதியும் ஈஸ்வரமூர்த்தியும் தனது பேரப்பிள்ளைகள் ஒருபுறம் காதலித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் தெரியாமலேயே, கண்டும் காணாமலேயே இருக்கிறார்கள். இந்த விவரம் கூட தெரியாமல் அவர்களை கவனித்தபடி மரத்துக்கு பின்னால் நின்றபடி தர்ஷினியும் ஜெகதீஷும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது பார்வதியே தொடர்ந்து பேசினாள். ஏங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் முடியலை. அன்னைக்கு எங்கள் அப்பாவும் அண்ணனும் ஒத்துக்கலை. என்னை கொண்டுட்டு போய் எங்கள் அத்தை பையன் அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் அவனோட சரியாக வாழலைங்க. ஒரே பொண்ணு பிறந்த உடனே என்னை விட்டுட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமாங்க. ஈஸ்வரமூர்த்தி பார்வதி அதிர்ச்சியாக பார்த்தார். நான் என் பிள்ளையை வளர்க்குறதுக்கு எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு தாங்க தெரியும். அப்போல்லாம் நான் உங்களை தான் நினச்சிப்பேன், அந்த ஆளை கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ கஷ்டம் நமக்கு வந்திருக்காதே அப்படின்னு. என்னை ஏன் இவன் விட்டுட்டு போனான்னு நீங்கள் கேட்கலையே? ஒரு நாள் பேச்சுவாக்கில் எங்கள் அண்ணன் அந்த ஆள்கிட்ட சொல்லியிருக்கான், நம்ம காதல் விவகாரத்தை தெரிஞ்சு
கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் போய் அதை தடுத்து நிறுத்தி அழைச்சிட்டு வந்து தான் உங்களுக்கு என் தங்கச்சியை கொடுத்தோம். எங்கள் அண்ணன் அதை சொன்ன நாள்லேருந்து அவன் என்னை நிம்மதியாகவே இருக்க விடலை, தூங்க விடலை. ஒவ்வொரு நாளும் இப்படியே பண்ணிக்கிட்டு என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் நானே சொல்லிட்டேன், இப்படிலாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு என் கூட வாழ முடியாது, என்னை வெட்டி விட்டுறான்னு சொல்லிட்டேன். டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டான். அவன் என்ன வாங்கினா, நான் தான் கொடுத்து அனுப்புனேன். அந்த பாவி அதுக்கப்புறம் எவ்வளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். இத்தனை வருஷத்துக்கு பிறகு போராடி என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பேத்திக்கு இப்போ கல்யாண வயசாயிருச்சு. இவ்வளோ வருஷம் கழித்து நான் உங்களை பார்ப்பேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்கலங்க. ஆமாம் பார்வதி, என் பையனுக்கு சென்னையில் வேலை கிடச்சி நான் இங்கே வந்து 20 வருஷம் ஆச்சு. அதான் உனக்கு தெரியுமே, என் ஃப்ரெண்டு ஒருத்தருடைய பையனுக்கு கல்யாணம், அவனுக்கு லேட் மேரேஜ். அப்போ தான் வந்து உன்னை பார்த்தேன் இதே கோயிலில். எனக்கு உன் மேலே கோபந்தான், அதனால தான் அன்றைக்கி நான் பேசாமல் போயிட்டேன். ஆனால் அன்னைக்கு நான் நிம்மதியாக ராத்திரி தூங்கலை, உனக்கு தெரியுமா? அன்னையிலிருந்து இது நாள் வரைக்குமே எனக்கு நிம்மதியாக தூங்கலை. என்னடா நம்ம பார்வதியை பார்த்தோம் பேசாமல் போயிட்டோமே, ஒரே கஷ்டமா. சரி, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீ வருவேன்னு நினச்சேன். அதே மாதிரியே வந்தேன். அப்போ கூட என் மனசுக்குள்ளே நீ என்னை விட்டுட்டு போயிட்டியேங்கிற ஆத்திரம்தான் இருந்துச்சே தவிர, அதனால தான் உங்ககிட்ட அப்போ கூட என்னால் சரியாக பேசலாம்னு வருவேன். வந்தாலும் எனக்கு அந்த கோபந்தான் அவன் மேலே இருந்துச்சு தவிர, நீ இவ்வளோ விஷயம் சொல்கிறியம்மா, அது எதுவுமே எனக்கு தெரியாமல் போயிடுச்சே என்று ஈஸ்வரமூர்த்தி நான் தழுதலுக்க சொல்லி முடிக்க, அப்போது பார்வதி ஒரு விஷயத்தை சொன்னார். எனக்கு ஒரே பொண்ணு தான், உங்களுக்கும் ஒரே பையன். உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. அவள் கொடுத்து வச்சவ 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை விட்டுட்டு போய் சேர்ந்துட்டா. சரி, உன் பொண்ணு என்ன பண்ணுறா? என் பொண்ணு வீட்டோடு தான் இருக்கா. என் மருமகன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறார். என் கூட ஒரு பையன் வருவானே. ஆமாம் பார்வதி, ஒரே பையன். நீங்கள் என் பேத்தியை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேனே. அவளும் ஒரே பொண்ணு தான். ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, அது உங்கள்கிட்ட சொன்னால் தப்பாக நினச்சிக்குவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சொல்லு பார்வதி, இதுக்கப்புறம் நான் உன்னை தப்பாக நினச்சி என்ன பண்ண போகிறேன்? இல்லை, நம்மளால தான் ஒன்றும் சேர முடியல. அன்னைக்கு நாம் வளர்ந்த சூழல், அன்னைக்கு இருந்த மக்கள், அவங்க மனசு அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி தான் அப்படி இல்லையே. அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னு சொல்லவா? நம்ம பேர பிள்ளைகளுக்கு 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? தாராளமாக பண்ணி வச்சிடலாம். நான் என்ன தடை சொல்ல போகிறேன்? திடீர்னு ஒத்துக்கிட்டீங்க. திடீர்னு ஒத்துக்கலாமா? அந்த காலத்தில் நான் உன்னை காதலிச்சதை விட அவங்க இன்றைக்கி சந்தோஷமாக ஒருத்தர் பிடிச்சு போய் விரும்புகிறாங்க. அப்போது மரத்துக்கு பின்னால் நின்றபடி கேட்டுக்கொண்டிருந்த தர்ஷினியும் ஜெகதீசனும் ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஓ, உங்களுக்கும் தெரியுமா? அப்போ உனக்கு தெரியுமா என்று கேட்டார் ஈஸ்வரமூர்த்தி. எனக்கு தெரியும், நான் தான் கண்டுக்காமல் விட்டுட்டேன். எனக்கும் தெரியும், நானும் கண்டுக்காமல் விட்டுட்டேன். நம்ம இப்படி கண்டுக்காமல் விட்டுருந்தா நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும் இல்லை? பரவாயில்ல விடு, முடிஞ்சதை பற்றி இப்போ நாம் பேச வேண்டாம். ஆனால் நம்ம பேர பிள்ளைகளாவது நம்ம நினைவுகளோட சந்தோஷமாக வாழட்டுமே. நிச்சயமாக நான் என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் மகன்கிட்டையும் மருமகிட்டையும் பேசுங்களேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்வதி. அவன் வேண்டான்னு சொன்னால் நான் விட்டுருவேனா? இதோ முருகன் இருக்கான், அவன் சந்நிதியிலே வச்சு கட்டுறா தாலின்னு சொல்லிட மாட்டேன் என்று ஈஸ்வரமூர்த்தி பார்வதியிடம் சொல்லிவிட்டு, சரி பார்வதி, ரொம்ப நேரமாச்சு, நீ கிளம்பு. என் பேரனும் என்னை ஒரு இடத்துல நிற்க சொல்லியிருக்கான், நான் போகிறேன். என்ன, அடுத்த வாரம் வரா? நீ வா. கண்டிப்பாக வரேங்க. இதுக்கப்புறம் நம்மளை யார் தடுக்க போகிறாங்க? பார்வதியும் ஈஸ்வரமூர்த்தியும் அங்கிருந்து நகர, மரத்துக்கு பின்னால் மறைந்திருந்த தர்ஷினியும் ஜெகதீஷும் ஒருவர் கண் கலங்கியபடியே பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். அவர்கள் இருவரது கைகளும் விலகாமல் கைகோர்த்தபடி இருக்க பற்றியபடி இருந்தன.